இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்று தவக்கால சிந்தனையாக நாம் தியானிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இறைவன் உனக்கு கொடுத்த ஸ்தானத்தின் மேன்மையை இழந்து விடாதே. இந்த உலகத்தில் பாருங்கள், மனிதர்களாக பிறக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ்கிறது அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பேரின்ப பாக்கியம். அதை தான் குறித்து எப்படியெல்லாம் இந்த மேன்மை இழந்து விடுகிறோம் என்கிறதை குறித்து தான் நாம் இந்த நேரத்தில் ஒரு சில வேத வசனங்களோடு கூட நாம் பார்க்க போகிறோம். ஸ்தானம் என்கிற பொழுது இறைவனுடைய பிள்ளையாக அவரோடு கூட வாழும் ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு இறை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மகளாக அவருக்கு பிரியமான ஒரு ஊழியராக இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நமக்கு ஆதாரமாக பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 31 32 அதில் 5 முதல் பகுதிகளை நாம் வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்படியெல்லாம் நாம் அந்த ஸ்தானத்தை, அந்த தகுதியை, அந்த மேன்மையை இழந்து விடுகிறோம் என்கிறதை நாம் பார்க்கலாம். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், எல்லா விதமான தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒவ்வொருவருக்கு நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாக அவரை போல ஆகுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் நமக்கு அழைப்பு விடுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட பார்த்திங்கன்னா மனக்கசப்பு, சீற்றம், பார்த்திங்கன்னா குழப்பங்கள், பழிச்சொற்கள், எல்லா விதமான தீமைகள் நம்ம மத்தியில் அதிகமாக இருக்கிறதை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த தவ நாட்களிலே அதிகமாக அவரிடத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை, ஸ்தானத்தை உங்களுடைய பிள்ளையாக, இறை மக்களாக, இறை மகளாக வாழும்படிக்கான ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே. ஆனால் என்னுடைய பாவ காரியங்கள் இதிலிருந்து என்னை விலக்கி என்னை தூர போய் செய்கிறதே, ஸ்தானத்தை விட்டு, இந்த மேன்மையான ஸ்தானத்தை விட்டு விலக்குகிறதே என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் நம் இறை வார்த்தையை மனதில் வைத்து நாம் சிந்திப்போம். அதன்படி ஆண்டவரே எனக்கு ஒரு மறுவாழ்வை கொடுங்க, ஆண்டவரே பரிசுத்த வாழ்வை கொடுங்க, நான் இழந்து போன ஸ்தானத்தை, இந்த மேன்மையை திருப்பி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்கலாம். தொடர்ந்து நாம் அவர் முகத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஸ்தானத்தை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்மோடு இணையக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த ஸ்தானத்தை மீண்டுமா எனக்கு கொடுக்கும்படி நீர் அருள் புரியும்படிக்கு உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. நீரே எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.